ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ட்ராவல் ப்ரோ தமிழ். இன்றைக்கி நம்ம கோவா சீரீஸில் அடுத்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வேக்ஸ் மியூசியம் தாங்க. கோவா வேக்ஸ் மியூசியம் அதுதாங்க. கிளம்பலாம். ஐயோ நல்ல வேலை மூடி இருப்பேன், சாவி உள்ள. கிளம்பியாச்சுங்க. அப்படியே மியூசியம் போகிறதுக்கு முன்னாடி போய் எங்கேயாவது நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுட்டு அப்படியே போவோம். சம்பசி சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோயில் ஒன்று பார்த்துட்டு அப்படியே போயிடலான்ட்டு. என்னடா கோவா போயிட்டு கோயிலெலாம் போயிட்டுருக்கீங்களேன்னு யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம நண்பர் ஒருத்தருக்கு பிறந்த நாள் இன்னைக்கு. சரி, அதான் அப்படியே கொஞ்சம் கோயில் போயிட்டு இப்போ சாப்பிட போகலாம். இங்கே விசாரித்தப்போ பக்கத்தில் தமிழ் ஹோட்டல் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அங்கே போய் என்னென்னு பார்ப்போம். எக்ஸாக்டாங்க, நம்ம இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் காமிக்குது ரூட்டு. அவ்வளோதாங்க, ஹோட்டலில் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே இருக்குல்ல தமிழ்நாடு போச்சு. கரெக்டாக பாகா சர்க்கிள்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ், அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துடலான்னு வைங்க. உள்ளே போகிறேன், உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். மெனு பார்த்துடலாமா? ஓகே தாங்க, இங்கே ரீசனபிளாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வெளியூர்லாம் வந்துட்டு நம்ம ஊர் ஃபுட்டும் எதிர்பார்த்துட்டு ரேட்டும் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது பாசிபிள் இல்லை. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா தாங்க இருந்துச்சு ஃபுட்டு, குறைலாம் எதுவும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அதாவது அதர் ஸ்டேட்டில் வந்து நம்ம ஊர் ஃபுட்டு, அதுவும் நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றதே தனி சுகம்தாங்க. ரேட்டும் நம்ம ஊர் மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் ஒரு சின்ன ட்ராபேக்னால் இங்கே ஃபோன்பே ஜிபேலாம் இல்லை. ஸோ வரப்போ கேஷாக எடுத்துகிட்டு வாங்க. சரிங்க, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வேக்ஸ் மியூசியம். அதுதாங்க, வந்தாச்சு வேக்ஸ் மியூசியம். பென்ஸ் செலிபிரிட்டி வேக்ஸ் மியூசியம். வந்துருக்கு. ஓகே இருங்க, டிக்கெட் நான் டிக்கெட் ப்ரைஸ் காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். வேக்ஸ் மட்டும் போனீங்கன்னா 250, ஃபிஷ் அக்வேரியம் எல்லாமே 250 தாங்க. பட் காம்போவாக சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 600. ஆனால் நாங்கள் வேக்ஸுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கோம், 4 பீப்புள்ஸ். ஏன்னா ஃபிஷ் அக்வாரியமும் சரி, அந்த 90 ரைடும் சரி, நிறைய தடவை நம்ம போயிருக்கோம். ஸோ அதனால் எதுக்குன்னு சொல்லிட்டு தாங்க உள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பர்சனே நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மெஸ்ஸிங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம், பட் வந்து ஸ்டாச்சுவை டச் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பர்சன் பார்க்க போகிறது நம்ம கிரிக்கெட்டோட கிங் விராட் கோலி. இவர் யாருக்கு தெரிந்தாங்க உங்களுக்கு? இவரை தெரிஞ்சோ இல்லையோ, இவர் பின்னாடி இருக்கிற சிம்பிள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, ஆப்பிளோட ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, டக்குன்னு இந்தியன் தாத்தா நினச்சிடாதீங்க, இவர் ஐன்ஸ்டைனு. சரிங்க, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கண்டிப்பாக இவரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ரஷ்யன் அதிபர் தாங்க, புட்டின்.
நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அமெரிக்கன் எக்ஸ் பிரசிடென்ட் ஒபாமா தாங்க. கண்டிப்பாக இவரையும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. 2 தடவை பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு அமெரிக்காவுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்டிப்பாக இவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் காந்தியை பண்ணுறப்ப மட்டும் வேக்ஸ் கம்மியாக இருந்தது போல், ரொம்ப குட்டியாக பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்க, அடுத்து யார் இருக்கான்னு பார்ப்போம். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க, ஆனால் எங்கேருந்தாங்க தெரியல. கண்டுபிடிச்சிட்டாங்க, மோடிங்க. எனக்கு என்னமோ இவரை பார்த்தா மோடி ஃபீலே வரலங்க. ஒருத்தர் நீங்கள் ரீல்ஸ்லலாம் நிறைய பார்த்துருப்பீங்க பாருங்க, மோடிக்கு டூப் மாதிரி ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பாரு, அவரை மாதிரி இருக்காருங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ரன்பீர் கபூர். ரன்பீர் கபூர் நல்லா தாங்க செஞ்சுருக்காங்க. இந்தியன் பிளாக் வில் ஸ்மித்துங்க. வேக்ஸ்லேயும் ஆள் மாசாக தான் பார்க்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்டிப்பாக இது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செமையாக இருக்குங்க உண்மையிலே. ஏதோ ரியல் விஜய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. அடுத்து ஸ்டண்ட் காட் ஜாக்கி சான் தாங்க. மிஸ்டர் பீன். அமிதாப் பச்சன். நேரில் மட்டும் இல்லைங்க, வேக்ஸ்லேயும் ஹைட்டாக தான் பண்ணியிருக்காங்க இவரை. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஷாருக் கான். உள்வரீங்க, அவருக்கு ஹைலைட்டே அந்த ஹேர் ஸ்டைல் தான், அதை மாற்றி விட்டாங்க போல. பிசிக்லாம் தாறுமாறாக செதுக்கியிருக்காங்க, தெரியுதா நரம்பு. அவரோட நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு தெரியுதா? மார்வல் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், கேப்டன் அமெரிக்கா தாங்க. ஹாலிவுட் ஆக்டர் ப்ரூஸ் வில்லிஸ். இந்த டையார்ட் மூவியெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இவரை. இது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? மார்வெல்ல வர பிளாக் விடோ வாங்க. அவ எவ்வளவு சூப்பரா இருப்பா, எப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ வேற லெவலுங்க. செமையா இருக்குங்க உண்மையிலே. இருங்க, உண்மையிலே நல்லா இருக்குங்க. ஆனா இது வேக்ஸா மெட்டலா தான் தெரியல. வேக்ஸ் தாங்க.
ஜேம்ஸ் பாண்ட். ஏங்க பிராட் பிட்டுங்க. யாருன்னு தெரியுதா? ஏஞ்சலினா ஜோலி. உங்க யாருன்னு ஐடியா இல்லை, இருங்க ஒரு நிமிஷம். மடோனா வாங்க, சிங்கர் போல இவங்க. ஆக்சுவலா சிங்கர், ஆக்ட்ரஸ், பிசினஸ் உமன் மடோனா. அட நம்ம டைட்டானிக் ஜாக்குங்க. இல்ல டைட்டானிக் ஜாக்கு, ஆனா உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் கெட்டப்ல இருக்காப்ல. செம ஆக்டருங்க, ஆஸ்கார் கூட வாங்கியிருக்காரு. ரொம்ப ரியலா பண்ணியிருக்காங்க. டாம் க்ரூஸ் தானே? ஆமா, டாம் க்ரூஸ். இது அந்த அளவுக்கு இல்ல. யாருங்க இவங்க? ஏதோ உண்மையிலேயே ஏதோ பொண்ணு நிக்கிற மாதிரியே இருக்குங்க. யாருன்னு தான் தெரியல. ஒரு நிமிஷம். நிக்கோல் கிட்மேன். யாரு இவங்க? ஆக்டர், ப்ரொடியூசர், சிங்கர் போலாங்க. செமையா இருக்காங்க. ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, வேக்ஸ் மியூசியம் இதோட முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கு மேலே போகிறது பார்த்தீங்கன்னா அந்த காம்போ பார்த்தோம்ல 90 சினிமா, அந்த இது ஆக்சுவலாக அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக. ஒரு சில இது ரொம்ப நல்லாவே இருக்குது, ஒரு சில இது வந்து ஓகே. நீங்கள் ஃபேமிலி கூட குழந்தைங்க அந்த மாதிரிலாம் வரப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இது ஃபன்னாக இருக்கும். அவ்வளோதாங்க, வெளில வந்தாச்சு. ஓகே, இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை.